பிரைஸ் தி லார்ட். தியானத்திற்கென்று என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நம்ம கர்த்தர் நம் வாழ்க்கையை மறுபடியும் வணைகிறவர், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறவர், திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறவர், உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், உடைந்த உறவுகளை சீர்படுத்துகிறவர், உடைந்த குடும்பங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிறவர், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். இந்த ரூத் பத்தி நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மோவாபிய பெண் ரூத் மோவாபிய பெண் தன் கணவனை இழந்து விதவை கோலமான போது அவளுடைய உள்ளம் எவ்வளோ உடைஞ்சிருக்கும் பாருங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருக்கும் முடியாது, அவ்வளோ உடைஞ்சிருப்பான். அவளுக்கு பிள்ளைங்களும் கிடையாது. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில ரூத் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறார். என்ன சொன்னா, தன் உறவினர்களை சார்ந்திராமல் இஸ்ரவேல் தேசத்து நகோமியை சார்ந்து கொண்டாள். தனது பழைய விக்கிரகங்கள் வணங்கி கொண்டிருந்த எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து போட்டுட்டு யார பற்றி கொண்டிருக்கிறாள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே வந்து அடைக்கலமாக ஓடி வருகிறார். அவரையே பற்றி கொள்கிறார். கர்த்தரே அல்லாமல் எனக்கு வேற ஆதரவே கிடையாது அப்படின்னு சொல்றான். சொல்லி வந்த அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் ஒருபோதும் தம்மிடம் வந்தவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார், நிச்சயமாய் புது வாழ்க்கை தருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசத்தின் படியே அவளுக்கு ஆயிற்று. கர்த்தர் அவளுக்கு கிருபை பாராட்டி நீதிமானாகிய போவாசை கணவனாக கொடுக்கிறார். அந்த சந்ததியில தான் தாவீது பிறக்கிறாரு. நம்மளுடைய அருமை ரட்சகர் இயேசு பிறக்கிறார். இன்று ஒருவேளை உங்க குடும்பத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொலைகள் இருக்கலாம், தொழில பாதிப்பு இருக்கலாம், நஷ்டமாகி இருக்கலாம். எப்படி நான் தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாக ஓடி வந்து விடுங்க. நிச்சயமாய் அவர் உங்களை ஆதரிப்பார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். ஜெபம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஏசப்பா, உங்ககிட்ட விசுவாசமா இருந்து உங்ககிட்ட ஓடி வந்து உங்க செட்டையின் மறைவுக்குள்ளே வந்து நாங்கள் சுகமாய் தங்கி இருக்க கிருபை கொடுங்க கர்த்தாவே. எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாய் நீங்க சொல்லி இருக்கீங்களே கர்த்தாவே. எங்க பிரச்சனைகள், பாடுகள், எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்தவரே, எங்களுக்கு உங்க சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு வேண்டியவைகளும் செய்துதாங்க தேவனே. எங்களை திருப்பி கொண்டு வரும் உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் கர்த்தாவே. எல்லா துதிக்கிற மகிமையாவே உமக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். என் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.